தீபாவளி பண்டிகையை ஒட்டி ஈரோடு கடை வீதிகளில் ஜவுளி வணிக வளாகத்தில் கூட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இது பற்றிய தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், விவரங்கள். நிச்சயமாக நாளை மறுநாள் தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படக்கூடிய நிலையில் அதற்கான ஆயத்த ஏற்பாடுகளில் பொதுமக்கள் தயாராகி வருகிறார்கள். குறிப்பாக புத்தாடை, பட்டாசு, இனிப்புகள் வாங்குவதற்கு ஏராளமானோர் கடை வீதிகளில் திரண்டு வருகிறார்கள். ஈரோட்டை பொறுத்த வரைக்கும் ஜவுளி விற்பனை மற்றும் உற்பத்திக்கு புகழ்பெற்ற அந்த ஜவுளி சந்தையில் விற்பனை என்பது களை கட்டியிருக்கிறது. கடந்த 10 நாட்களாகவே இந்த மொத்த விற்பனையும் சில்லறை விற்பனையும் அதிகரித்திருந்த நிலையில் இன்னும் 2 நாட்களை, அதாவது இன்றும் நாளை என வெகு அருகில் வந்திருக்கக்கூடிய இந்த தீபாவளி பண்டிகைக்கு புத்தாடைகளை வாங்குவதற்காக அதிக அளவிலான பொதுமக்கள் இப்போ இந்த ஜவுளி சந்தைக்கு வந்திருக்கிறார்கள். மாநகராட்சிக்கு சொந்தமான இந்த ஜவுளி வணிக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் கூட்டம் அலைமோதுகிறது. இது மட்டும் இல்லாமல் கடை வீதிகளிலும் புத்தாடைகளை வாங்குவதற்காக குவிந்திருக்கிறார்கள். ஈரோடு நகர் மட்டுமல்லாமல் அண்டே இருக்கக்கூடிய சுற்றுவட்டார மாவட்டங்களிலிருந்தும் அதிகப்படியானோர் ஈரோடு நகருக்கு இந்த ஜவுளிகளை வாங்குவதற்காக படையெடுத்திருக்கிறார்கள். இதனால் போக்குவரத்து நெரிசலும் மிகுந்து காணப்படுகின்றது. இது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய பொதுமக்களை கண்காணிப்பதற்காக, அதாவது சமூக விரோத செயல்கள் நடைபெறாமல் தடுப்பதற்காக போலீசாரும் பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒரு 10க்கும் மேற்பட்ட இடங்களில் உயர் கோபுரங்கள் அமைத்து போலீசார் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு ஒரு கண்காணிப்பு பணியும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 2 நாட்களாக நேற்று முன்தினமும் மழை விட்டு பெய்த காரணத்தால் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள் ஒரு கடுமையாக பாதிக்கப்பட்டார்கள். மழை வரும்பொழுது ஜவுளிகளை எடுத்து வைப்பதும் அதற்கு பிறகு வியாபாரத்தை தொடர்வதுமாக இருந்தனர். இன்று அந்த மழை சற்று ஓய்வு கொடுத்திருப்பதால் இன்றைய விற்பனை என்பது இந்த சாலையோர சிறு வணிகர்களுக்கும் கை கொடுத்திருக்கிறது. அந்த இறுதி கட்டத்தில் தான் இந்த ஜவுளி விற்பனை என்பது அதிகரித்து காணப்படும். குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் அதிக அளவு தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி, அதாவது விசைத்தறி தொழிலாளர்களுக்கு இன்றுதான் இந்த போனஸ் என்பது வழங்கப்படும். அவர்களும் இன்று போனஸ் பெற்றுக்கொண்டு இன்றும் நாளையும் தான் இந்த கடை வீதிகளுக்கு ஜவுளிகளை வாங்க வருவார்கள். அதனால் இன்று பிற்பகலுக்கு பிறகாகத்தான் இந்த கூட்டம் என்பது தற்பொழுது அதிகரித்து காணப்படுகின்றது. இருக்கக்கூடிய வணிகர்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட இந்த விற்பனை எப்படி இருக்குன்னு கூட கேட்கலாம். இந்த ஜவுளி சந்தையில் இந்த வருஷம் இந்த சேல்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது? நேற்று முந்தானத்தில் எப்படி இருந்தது, இன்றைக்கி எப்படி இருக்குது? 2 நாளாக மழை இருந்ததுங்க. மழை முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி நல்லா ஃப்ரீயாக இருக்குது. வியாபாரம் இன்றைக்கி பரவாயில்லைங்க. போன வருஷத்துக்கு இந்த வருஷம் வியாபாரம் பரவாயில்ல, நல்லா இருக்குது. இன்னும் ஈவினிங் மேலே தான் போனஸ் மேக்ஸிமம் நிறைய சுற்றுப்பகுதியில் நிறைய போனஸ் போடுவாங்க. ஈவினிங் மேலே தான் இன்னும் க்ரௌடு நல்லா அதிகமாக இருக்கும். நாளைக்கு ஃபுல்லாக முரசாக இருக்கும். இந்த ஜவுளி சந்தை பொறுத்த வரைக்கும் இந்த மொத்த விற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? இந்த சில்லறை விற்பனை அதிகமாக இருக்கா? மொத்த விற்பனை இந்த கடந்த ஒரு வாரமாக எப்படி இருந்தது? ரெண்டுமே நல்லா இருக்குங்க. ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் மொத்த விற்பனை நல்லா இருந்தது. இன்னும் 3-4 நாளாக வந்து சில்லறை விற்பனை ரொம்ப நல்லா இருக்குங்க. 2 நாளும் மழை இருந்ததுனால கொஞ்சம் பாதிப்பு அதிகமாக இருந்தது. மழை இல்லாதான் இன்றைக்கி நல்லாவே இருக்குங்க. இன்னும் எதிர்பார்க்குறோம், நிறைய வியாபாரம் ஆகணும் எதிர்பார்க்குறோம். எதிர்பார்த்து இருக்கக்கூடிய வாடிக்கையாளர்கள் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட கூட பேசலாம். அம்மா, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க? எவ்வளோ கூட்டம்லாம் எப்படி இருக்குது? கடை வீதிகளெல்லாம் போயிட்டு வந்தீங்களா? எப்படி இருக்குது கூட்டமெல்லாம்? பரவாயில்லைங்க, ரேட்லாம் பரவாயில்ல. தண்ணிப்பந்து படத்தில் நாங்கள் வந்திருக்கோம். பரவாயில்ல, ரேட்லாம் பரவாயில்ல. இப்போ தான் நாங்கள் வந்திருக்கோம். இப்போ தான் எங்கள் பாப்பாவுக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கடை வீதிக்குள்ளெல்லாம் போனீங்களா? எப்படி இருக்குது கூட்டமெல்லாம்? எப்படி இருக்குது? போன வருஷம் இந்த வருஷம் எப்படி இருக்குது? ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் நல்லாவே நம்ம எதிர்பார்க்குறத விட ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம கடையில் இங்கே சாதனா ரெடிமேடில் வந்து இப்போ விற்பனை அப்படிங்கிறது எப்படி இருக்குது? விற்பனை ஓகே தான். அதாவது 100%ங்கிறத 90% நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம். கூட்டம் அந்தளவுக்கு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப வந்து எங்களுக்கு திருப்திகரமாக இருக்குது. அதான் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு விற்பனை அதிகரித்திருப்பதாக இங்கே இருக்கக்கூடிய வணிகர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் கடந்த 2 நாட்களாக இந்த மழை சற்று ஓய்ந்திருப்பதால் சாலையோரத்தில் இருக்கக்கூடிய சிறு வணிகர்களும் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறார்கள். இந்த இறுதிக்கட்ட விற்பனை என்பது ஜவுளி கடைகளில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. தங்களுடைய விவரங்களுக்கு நன்றி குணசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.